ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் மாதம் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. காத்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக இதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலர் குரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயை உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சில தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதி வரை வாக்கிய ஸ்தானத்திலும் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அதனுடைய பார்வை விழுவதாலும் இம்மாதத்தினுடைய முதல் வாரத்திலே குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். ஆனால் 6ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவரெல்லாம் கடனில் இருந்து வீழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலையாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக கூடுதலான வருவாயை காண முடியும்.
இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாகிஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரன் மீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவதாலும் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பின்பு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கொண்டிருப்பதும் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். வருவாய் உண்டு. அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை இம்மாதம் ஆகியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.